cannot do any elaborate explanation here. It's not necessary. It's just that the energy that comes from the wand now is from the fourth dimension. First dimension is from Borobudur. Second dimension is from the inner world and inner beings. This is coming beyond the fourth level, fourth dimension. It's beyond our imagination, beyond understanding. It happened on that day. So all the wands are programmed for that. சக்தி கோள்களின் நான்காவது பரிமாணத்தை பற்றி விரிவான விளக்கங்களை கேட்கிறீர்கள். விரிவான விளக்கங்களை இங்கே நம்மால் கொடுக்க முடியாது, அதற்கான தேவையும் இல்லை. இப்போது சக்தி கோளில் இருந்து வரும் ஆற்றல் நான்காவது நிலை பரிமாணத்தில் இருக்கிறது. முதல் பரிமாணம் போரோபுதூரில் இருந்து வருகிறது. இரண்டாவது உள்ளுலகில் இருந்தும் உயர்நிலை உயிர்களிடம் இருந்தும் வருகிறது. அது நான்காவது நிலை பரிமாணத்தை காட்டிலும் இன்னும் மேல்நிலையில் இருந்து வருகிறது. நம் கற்பனைகளுக்கும் புரிதல்களுக்கும் அப்பால் இருக்கிறது. அன்று அது நடந்தது. அனைத்து சக்தி கோள்களும் அதற்கு ஏற்றவாறு புரோகிராம் செய்யப்பட்டு திட்டமிடப்பட்டு இருக்கிறது. Now, if you don't practice spiritual hygiene, you're not going to get that. So you own the wand. The wand is yours, given to you by us. So you follow the hygiene, it will work accordingly. Now, if you don't do whatever that you work accordingly, it's not going to work. It's going to be first dimensional. So you have to practice spiritual hygiene and a lot of compassion and kindness for you to continue to work, receiving from the fourth dimension. Okay, guys? I hope it's very clear. நீங்கள் ஆன்மீக தூய்மையை கடைபிடிக்கவில்லை என்றால் அந்த உயர்நிலை உங்களுக்கு கிடைக்காது. எங்களால் உங்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த சக்தி கோள் உங்களுக்கு உரியது. அதனால் நீங்கள் ஆன்மீக தூய்மையை கடைபிடித்தால் சக்தி கோள் அதற்கு ஏற்றவாறு வேலை செய்யும். நீங்கள் அதை கடைபிடிக்கவில்லை என்றால் எந்த விதத்திலும் அது உங்களுக்கு பயன்பட போவதில்லை. இது முதல் பரிமாணம். அதனால் ஆன்மீக தூய்மையை கடைபிடிங்கள். தொடர்ந்து அது உங்களுக்காக உதவ வேண்டும் என்றால் எல்லோரிடமும் அன்பையும் கருணையையும் கடைபிடிங்கள். இல்லையென்றால் நான்காவது பரிமாணத்தில் இருந்து கிடைக்கும் பலன் சிதறிப் போய்விடும்.